குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்னு ஏதாவது கேட்டாங்கன்னா கூட இதை கொடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேபேஜ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 5 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் இது மாதிரி சாப் பண்ணி சேர்க்கும்போது வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாமல் பசங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா காயும் ஓரளவு வதங்கின பிறகு 2 தக்காளியையும் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வெஜிடபிள்ஸ் வதங்கின பிறகு கடைசியாக தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மசாலா சேர்த்து இந்தியன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் 70%க்கு மேலே குக் ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் லேசாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போது ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க வீட் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட் ஸ்லைஸ் இதில் வைக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். எப்போது டைம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே அந்த ஃபில்லிங்கை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா அழுத்தி விட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டான வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. பெரியவங்களுக்கு இதை கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு இப்போது எப்படி டோஸ்டரில் வச்சு பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸ்வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட 2 பக்கமும் நெய் தடவிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக வேணுங்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாக நெய் தடவலை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதிகமாக தடவி நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் அடிக்கடி கேட்குறது தான், நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எனக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பரான வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.